சாம் பாஸ்போர்ட் எல்லாரும் பார்த்துட்டா அவ யாருங்கிறது தெரிஞ்சிருமே. என்ன ஜெயந்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே சொல்லிட்டு தானே வந்த பாஸ்போர்ட்டை தேட வரேன்னு. சாம் எங்க வச்சானே தெரியல. ஜெயந்தி, நகை காணாம போன விஷயத்துல சாம் அவளோட டீடைல்ஸ் எல்லாம் போலீஸ் கிட்ட கொடுத்துட்டால. எல்லா டீடைல்ஸும் போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்குமா? அட, அதுக்குன்னு போலீஸ் கேட்டா எல்லா டீடைல்ஸும் உங்ககிட்ட இருக்கு, நீங்களே தேடிக்கோங்க நான் சொல்ல முடியும். அவங்க கேட்டா பாஸ்போர்ட்டை கொடுக்கணுங்க. ஒரு பாஸ்போர்ட் எடுக்க ஏன் இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க? இல்லம்மா, அவ எங்க வச்சிருப்பான்னு தெரியாது. நீ தேடி ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? சூர்யா கிட்டயும் போலீஸ் கிட்டயும் நான் பேசிக்கிறேன். ஒரு பாஸ்போர்ட் இங்கதான் எங்கயாவது இருக்கும், நான் தேடிக்கிறேன். சும்மா சொல்றது கேளுமா. ஏற்கனவே பாஸ்போர்ட் காணாம போனதுனால புது பாஸ்போர்ட் வாங்கிருக்காவ. எங்கயாவது பத்திரமா வச்சிருப்பா. இப்ப நீ தேடினாலும் கிடைக்காது. அதையே நீ இப்ப தேடி டைம் வேஸ்ட் பண்ற. அதுவும் சரிதான். அதான் இவ்ளோ நேரம் தேடியும் பாஸ்போர்ட் எனக்கு கிடைக்கல. சூர்யாக்கு போன் பண்ணி பாஸ்போர்ட் கிடைக்கலன்ற விஷயத்த சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டுமே. சாம்க்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. ஜெயந்தி, நீ ஒன்னும் பதட்டப்படாதம்மா. அவளுக்கு ஒன்னும் ஆகாது, நீ தைரியமா இரு. ஏங்க, உண்மையிலேயே சூரிய பிரகாஷ் ஆளுங்க சாம கடத்திருப்பாங்களா? இங்க என்னமோ அவ்வளவு நல்லவங்களா இருந்தாங்க, இப்படி எல்லாமா நடிப்பாங்க? இல்ல சித்தி, சூரிய பிரகாஷ் சார் கடத்திருக்க சான்ஸே இல்ல. நம்ம வீட்ல இருந்த வரைக்கும் அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க? அது மட்டும் இல்ல, சூரிய பிரகாஷ் சார் என் மாமனார் கிட்ட பேசினதெல்லாம் இப்பதான் அத்தை எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. அதனால அவர் கடத்தி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அப்போ சூரிய பிரகாஷ் சாம கடத்தலன்னா வேற யாரு கடத்திருப்பாங்க? அப்படி சாமுக்கு நம்ம ஊர்ல யார் எதிரி இருப்பாங்க? சித்தப்பா, எனக்கு தெரிஞ்சு சாமுக்கு இருக்கிற ஒரே எதிரி அந்த மோகன் தான். ஏன்னா மோகன் கிட்ட சேலஞ்ச் பண்ணி ஸ்ரீனிவாசன் கூட சாம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. அப்பவே அவன் சாம் மேல கோவத்துல இருந்தான். அந்த கடுப்புல சாம ஏதாச்சும் பண்ணிருந்தா? ஆமாங்க, பத்மா சொல்றது கரெக்ட் தான். அவன் கடத்திருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லையம்மா, அவனை அப்பயே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் இப்பவும் போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கான். அதான் சித்தப்பா, எனக்கும் குழப்பமா இருக்கு. இதை எதுக்கும் சூர்யா கிட்ட சொல்லுவோமே. ஆமா, என்னங்க போனை கொஞ்சம் கொடுங்க. இந்த என்னம்மா, பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சா? இல்லப்பா, அவ எங்கேயோ பத்திரமா எடுத்து வச்சிருக்கா போல. பத்மா ஏதோ முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்ன்றா. ஒரு நிமிஷம் இந்தம்மா. சூர்யா, என்னக்கா? சாமுக்கு மோகனை தவிர வேற யார் எதிரியா இருக்க போறா? என்னக்கா சொல்ற? நல்லா யோசிச்சு பாரு சூர்யா. சாம் தான் மோகன் ஜெயிலுக்கு போக காரணம். அவன் ஏன் இப்படி பண்ணிருக்க கூடாது? ஆனா அப்பவே அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே. அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. நீ எதுக்கும் இதையும் போலீஸ் கிட்ட சொல்லிடு. சொல்றேன்க்கா. போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டான். சார், உங்களுக்கே தெரியும், சாம்க்கு எங்க வீட்டுல ஒரு எதிரி இருந்தான். அதான் கேஸ் கூட ஆச்சு. யாரு? அந்த மோகனை சொல்றீங்களா? ஆமா சார். வீட்டுல பத்மாக்கா அந்த மோகன் தான் இதை செஞ்சிருப்பான்னு சந்தேகப்படுறாங்க சார். சான்ஸே இல்ல சார். அவன் தான் ஜெயில இருக்கானே. ஜெயில இருக்கிறவன் வெளியே வந்து எப்படி கடத்துவான்? நீங்களா ஏதாவது குழப்பிக்காதீங்க. சூர்யா, ஒரு நிமிஷம் வாங்க. சூர்யா, அது யாரு மோகன்? எங்க பத்மா அக்காவுக்கு மோகன் ஒருத்தரோட கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிருந்தோம். ஆனா அவன் பெரிய ஃப்ராடுன்னு தெரிஞ்சது. அதனால கல்யாணம் நின்னு போச்சு. அவன் பெரிய ஃப்ராடுன்னு இந்த ஊருக்கே நிரூபிச்சது சாம் தான். அதான் அந்த கோவத்துல அவன் சாம கடத்திருப்பானோன்னு பத்மா அக்கா சந்தேகப்படுறாங்க. வாட் இஸ் திஸ் சூர்யா? இதை நீங்க முதல்ல யோசிக்க வேணாமா? இல்ல, அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவன் இப்ப ஜெயில இருக்கான். பரவாயில்ல, முதல்ல அவன் ஜெயில தான் இருக்கானான்னு பார்க்கலாம். வாங்க. ஓகே. எதுக்கும் இன்ஸ்பெக்டரையும் கூட்டு போலாம். ஓகே வாங்க. சார், எதுக்கும் ஒரு தடவை ஜெயிலுக்கு போய் மோகன் இருக்கானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சார். என்ன சார் நீங்க
போலீஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சரி, வாங்க போலாம். அவன் இங்க இல்லனா அவன் தான் கண்டிப்பா சாம கடத்திருக்கணும். எஸ் ப்ரோ, எனக்கும் அப்படிதான் தோணுது. நாம முதல்ல யோசிச்சிருக்கணும். இருங்க முதல்ல அவன் இங்க இருக்கானா இல்லையான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்பதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். என்ன மச்சான், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? யாரா மச்சான்? ஃப்ராட் பைல. நீயா என்ன மச்சான் கூப்பிடுற? பல்லெல்லாம் உடைச்சிருவேன். என்ன மச்சான், உங்க வீட்ல இருந்த வரைக்கும் மாப்பிளன்னு உருகுன, இப்ப என்னன்னா எல்லாத்தையும் மாத்தி பேசுற. ஆமா, இப்ப எதுக்கு என்ன தேடி வந்த? உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா? உங்க வீட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமாடா. உங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தேன், அப்ப யாரும் சந்தேகப்படல. இப்போ உங்க சங்காத்தமே வேண்டான்னு ஜெயில வந்து உட்கார்ந்துருக்கேன். இப்போ உங்களுக்கு என் மேல சந்தேகம் வருதா? நல்ல குடும்பம்டா. ஏண்டா, உங்க வீட்ல யாருக்கும் புத்தியே கிடையாதா? யோசிக்கவே மாட்டீங்களா? ஆமா மச்சான், யாரா அது புது ஃபிகரு? உங்க வீட்டுக்கு வந்திருக்க புது டிக்கெட்டா? ஏய், நாக்கு அறுத்துருவேன், பார்த்து பேச. இல்ல ஜெயிலுக்குள்ளேயே சமாதி ஆயிடுவேன். யார் அவன்? பார்க்க பெரிய ஆள் மாதிரி இருக்கா, ஆனா வெட்டுக்குத்துன்னு பேசுறான். இவனு உங்க வீட்டுக்கு வந்த கெஸ்டா? ஆமா, வீட்டுக்கு யார் வந்தாலும் இடம் கொடுத்துருவீங்களா? இப்படித்தான் எனக்கும் இடம் கொடுத்தீங்க. நான் அம்மான்னு ஒருத்தைய கூட்டிட்டு வந்தேன், அவளுக்கு இடம் கொடுத்தீங்க. இப்ப இவனாவது உண்மையை சொல்லிட்டு வந்தானா இல்ல போய் சொல்லிட்டு வந்திருக்கானா? டேய், பல்லு புடுங்கின பாம்புடா நீ. சும்மா சீராத, உனக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க. அடேங்க அப்பா, டயலாக்லாம் சும்மா பொளக்குறீங்களே சார். உங்களை என்னமோன்னு நினைச்சேன், நீங்க பெரிய ஹீரோவோ? என்ன உள்ள தள்ளிட்டு கம்பிக்கு அந்த பக்கமா நின்னுக்கிட்டு தைரியமா பேசுறிய? உனக்கு வெக்கமா இல்ல? என்ன வெளியே விட்டு பேசி பாடுறா. இவெல்லாம் வெத்து வெட்டு சார். இவகிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல. வாங்க சார் போலாம். ஏய், காணாம போனவள சீக்கிரம் கண்டுபிடிங்கடா. அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் கேஸ், ரேப் கேஸ் ஆகி அதுவே மர்டர் கேஸா மாறிட போகுது. அதுக்கப்புறம் என்னோட துணைக்கு உன் கூட இருக்கானே அந்த ஹீரோ, அவன் தான் உள்ள வரணும். சூப்பர் ஃபிகர். சி, நான் தான் சொன்னேன்ல, மோகன் கடத்திருக்க சான்ஸே இல்ல சார். இப்போ உங்க கண்ணாலே பாத்துட்டீங்கல்ல சார். எனக்கும் அதான் சார் புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. மோகனை விட்டா சாம்க்கு வேற எதிரியே கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க மோகன் பேரையே சொல்லல, இப்ப மோகன் சொல்றீங்க. இந்த மாதிரி வேற யாராவது எதிரிங்க இருந்து அவங்கள நீங்க மறந்துருக்கலாம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன சூர்யா, மோகன் ஜெயில தானே இருக்கா? எனக்கு தெரியும் சூர்யா, நல்லா தெரியும். அவன் கண்டிப்பா உள்ளதான் இருப்பான்னு. வீட்டுக்குள்ளேயே நடிச்ச ஆளுங்க இன்னொருத்தர் மேல பழி போட்டு தப்பிக்க பாக்குறாங்க. நீயும் அதை நம்பிட்ட சூர்யா. சூரிய வம்சத்துக்காரங்க ரொம்ப நல்லவங்க, எதை சொன்னாலும் நம்புவாங்கன்னு அவங்க தான் பிளான் பண்ணி பண்றாங்கன்னா நீயும் அதை நம்பிட்டியே சூர்யா. இல்லம்மா, ஒரு பொண்ணை கடத்துற அளவுக்கு நாங்க கேவலமானவங்க இல்ல. தயவு செஞ்சு எங்க மேல சந்தேகப்படாதீங்க. உங்க மேல சந்தேகப்படாம யார் மேல சந்தேகப்படுறது?
சாமுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். சாமுக்கு எதுவும் ஆகாதம்மா, அதுக்கு நான் பொறுப்பு. இன்னும் 24 மணி நேரத்துல சாம கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். இது இந்த சூரிய பிரகாஷ் உங்களுக்கு தர ப்ராமிஸ். நீங்க சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேன். நீங்க இப்ப சொன்ன மாதிரி சாம 24 மணி நேரத்துக்குள்ள கூட்டிட்டு வாங்க. அப்ப நான் நம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸா? இன்னும் நான் சொல்லியே முடிக்கலையே. ஒருவேளை 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாம கூட்டிட்டு வரலனா பதில் சொல்லுங்க. அப்படி நீங்க கூட்டிட்டு வரலனா நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் ஏத்துக்கிறேம்மா. நீங்க தான் சாம கடத்துனீங்கங்கிற உண்மையை ஒத்துக்கிட்டு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. வா சூர்யா, இனிமே நமக்கு இவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன சார் இப்படி சொல்லிட்டு போறாங்க அண்ணம்மா? அவங்க பாதிக்கப்பட்டவங்க அப்படிதான் பேசுவாங்க. எதை செஞ்சாலும் நாம தான் பொறுமையை யோசிச்சு செய்யணும். எவ்வளவு நேரம் தான் இப்படி உட்காந்துருப்பான பொருணி, வந்து சாப்பிடு வா. ரொம்ப டென்ஷனா இருக்கு சாரதா. நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்கான் அந்த சூரிய பிரகாஷ். எப்படி சாரதா சாப்பிடுறது? அதுக்காக சாப்பிடாமே இருப்பியா? சாப்பிடாம இருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? ஒரு வாய் வந்து சாப்பிட அன்னபூர்ணி. இல்ல சாரதா, அந்த சூரிய பிரகாஷ் 24 மணி நேரம் டைம் கேட்டிருக்கான். ஒண்ணு சாம பார்த்துட்டு சாப்பிடணும், இல்ல அந்த சூரிய பிரகாஷ ஜெயில தள்ளிட்டு சாப்பிடணும். அன்னபூரணி சொல்றத கேளு. சாரதா, இந்த அண்ணம்மா ஒரு முடிவு எடுத்துட்டா அதை அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்க மாட்டான்னு உனக்கு தெரியாதா? சூரிய பிரகாஷ் 24 மணி நேரம் டைம் வாங்கியிருக்கானே, அது அவனுக்கு நான் கொடுத்த கெடு. அதுக்குள்ள அவன் சாம கூட்டிட்டு வரலன்னா இது வரைக்கும் வாழ்க்கையில அவன் பார்க்காத கஷ்டத்தெல்லாம் பார்க்க போறான். பங்கஜ், இதுல நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்றோம். அது என்னன்னு தான் தெரியல. ஆமா சார், நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சார், யாரோ ஒருத்தன் அண்ணம்மா வீட்ல நடக்கிற எல்லாத்தையும் கரெக்டா வாட்ச் பண்ணிருக்கான். எந்த நேரத்துல யார கடத்தினா பிரச்சனை வருமோ கரெக்டா அவங்களையும் கடத்திருக்கான். பழிய தூக்கி சூரிய சார் மேல போடுறதுக்கு வசதியா போன் பண்ணியும் பேசிருக்கான். இவ்வளத்தையும் அந்த மோகனால மட்டும்தான் செய்ய முடியும். ஆனா அவன் ஜெயில்ல இருக்கான். அதையும் நாங்க நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்போ அது செஞ்சவன் யாரா இருக்கும்? இதேதான் நாங்க இவ்வளவு நேரம் யோசிச்சு மண்டையை உடைச்சிட்டு இருக்கோம். சார், இன்னைக்கு நம்ம ஜெயிலுக்கு போனப்போ. சொல்லுங்க மேடம். ஜெயிலுக்கு போனப்போ மோகன் எங்களை பார்த்தப்போ என்ன கேட்டானா, காணாம போனவள சீக்கிரம் கண்டுபிடிங்கடா. அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் கேஸ், ரேப் கேஸ் ஆகி அதுவே மர்டர் கேஸா மாறிட போகுது. ஜெயில்ல இருக்கிற அவனுக்கு வெளியில நடக்கிற விஷயம்லாம் எப்படி தெரியும்? நாம எதுவுமே சொல்லாம சாம கடத்திட்டாங்கன்னு அவன் எப்படி சொன்னா? பிரில்லியன்ட் அனு மேடம். சோ மோகன் ஜெயில இருந்த மாதிரியே வெளியில நடக்கிற எல்லாத்தையும் பக்காவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். பக்காவா ஃபாலோ மட்டும் பண்றானா இல்ல வெளியில வந்துட்டு போறானா? நாம அங்கிருந்து கிளம்பும் போது நான் அவனை திரும்பி பார்த்தேன். அப்போ அவன் வார்டன் கிட்ட இருந்து என்னமோ வாங்கின மாதிரி இருந்துச்சு. என்ன வாங்கினா? யோசிச்சு சொல்லுங்க, என்ன வாங்கினா? எஸ், கண்டிப்பா அது போனா தான் இருக்கணும். அவன் உள்ள இருந்துகிட்டே வெளியில எல்லாத்தையும் செய்யறான்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கணும். இந்த இன்புட் போதும் மேடம். இதை வச்சே நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். கிரேட் அனு, சூப்பர். பங்கஜ், உடனே அந்த ஜெயிலர் யாருன்னு பாரு. அவர் போன்ல இருந்து யார் யாருக்கெல்லாம் கால் போயிருக்குன்னு ட்ரேஸ் பண்ண. அப்புறம் என்ன செய்யணும்னு உனக்கே தெரியும். அப்படிதான் இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எங்க மிஸ் பண்றோம், அடுத்து என்ன ஸ்டெப் வைக்கணும்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தப்ப நீங்க தான் சரியான லீட் கொடுத்துருக்கீங்க. எக்ஸலண்ட் அனு மேடம். தேங்க்யூ.
யாராவது இருந்தா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஐ நீட் வாட்டர். ஹலோ ஹலோ ப்ளீஸ், ஐ நீட் வாட்டர். டேய், அவ தண்ணி வேணும்னு கேக்குறாடா. சரக்கு ஊத்தி கொடுத்துருவோமா? போதை ஏறி போச்சுன்னா ஒரு ஆட்டம் போட்டா செம்மையா இருப்பான்ல. தலை ஃபோன் பண்ணுதுடா. தலை, டேய் பொண்ணு என்னடா சொல்ற? யாராச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டே இருக்கு தலை. யாரும் காப்பாத்திடக்கூடாது. கஷ்டப்பட்டு கடத்திருக்கோம். நாங்க ஏன் தலை காப்பாத்த போறோம்? ஆமா, இவளை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? பொறு, நான் வந்த பிறகு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். என்ன, இன்னைக்கு நைட் வந்துருவியா? நம்ம ஜெயிலர் டியூட்டிக்கு வந்த உடனே காய்கறி வண்டியில காய்கறி வருதோ இல்லையோ நான் கரெக்டா வந்துருவேன். அது வரைக்கும் போறேன். மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி மாமியார் வீட்டுல இருந்தே வந்துட்டு போறிய தலை. நீ கெத்து தலை, கெத்து. டேய், காசு இருந்தா போதும்டா, ஜெயிலே குடும்பம் நடத்தலாம். சீக்கிரம் வா தலை, உனக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல தலை. டேய், பிரச்சனை இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அந்த சூர்யா ஜெயில் வரைக்கும் மோப்பம் முடிச்சு வந்துட்டான். கூடவே அந்த சூரிய பிரகாஷையும் கூட்டிட்டு வந்துட்டான். இவனுங்க 2 பேரும் எந்த நேரத்துல எதை பண்ணுவானுங்கன்னு சொல்ல முடியாது. எதுக்கும் கவனமா இருக்கணும். என்ன தலை சொல்ற? ஆமாண்டா, அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அங்க வந்த உடனே முதல்ல இடத்த மாத்தணும். அப்பதான் சேஃபா விளையாட முடியும். சரி தலை, நீ வா தலை. முதல்ல நீ வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றியோ அப்படியே செய்யலாம் தலை. பொண்ணு தீயா இருக்கு தலை. எப்படி தலை இப்படி பிடிச்ச? அதெல்லாம் பெரிய கதைடா. என் கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணி எனக்கே ஆப்பு வச்சுட்டாடா. அப்படிப்பட்டவளை சும்மா விட முடியுமா? இனிமே அப்ப வாழ்க்கையில கல்யாணமே நடக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த கிட்னாப். மற்றதெல்லாம் நான் நேர்ல வந்து சொல்றேன். நான் வர்ற வரைக்கும் எதையும் அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க, சரியா? கவனமா இருங்கடா. சரி தலை. பத்திரம். அண்ணா, இங்க மோகன் ஒருத்தர் இருக்காரு. அவரோட வீடு எங்க இருக்கு? எந்த மோகனு? இந்த வேலூர்ல இருந்தாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அங்க ஒரு தம்பி இருந்தது, அங்க போய் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என்ன ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டீங்களா? உங்களை எல்லாம் மறக்க முடியுமாப்பா? நான் நிம்மதியா இருந்ததே உங்க வீட்டுல தானப்பா. அதுக்காக தான் உங்க புத்திய காமிக்கிறீங்களா? என்னப்பா சொல்ற? மோகன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு வெளியவே வரதில்லையே. நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. மோகன் ஒருவேளை ஜெயில இருந்து வந்துட்டானா? அவனால ஏதாவது பிரச்சனையா? சும்மா நடிக்காதீங்க, உண்மையா சொல்லுங்க. நீங்க விடுங்க சார். கேக்குற விதத்துல கேட்டா உண்மையை தானா சொல்லுவாங்க. சூர்யா, வெயிட் a minute. இங்க பாருங்க, உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுது. நாங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும் தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. சாமோட வாழ்க்கை தான். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் மறைக்காம சொல்லுங்க. சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் மறைக்காம சொல்றேன் சார். மோகன் கூட சேர்ந்து நான் இவங்க வீட்டுல இருந்தப்ப இவங்க எல்லாருமே என் மேல ரொம்ப அன்பா தான் இருந்தாங்க. அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். கல்யாணத்தப்ப நடந்த பிரச்சனையில நான் மோகனுக்கு சப்போர்ட் பண்ணாம உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்னு அவனுக்கு என் மேல ரொம்ப கோபம். அதனாலதான் என்னை விரட்டி விட்டுட்டான்.
அவன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நான் இங்கதான் இருக்கேன். மோகனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க? அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார். எல்லாருமே காலி பயலங்க. அவனுங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதுல ஒருத்தர் மட்டும் அடிக்கடி இங்க வருவான். இங்க என்ன? பொதுவா 2 பேரும் எப்பவும் ஒரே இடத்துல தான் சந்திப்பாங்க. நல்லா குடிச்சிட்டு பேசிக்கிட்டு அப்புறமா கிளம்பி போயிடுவான் அந்த பையன். அது எந்த இடம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ரோடு இருக்கு சார். அந்த ரோட்ல கொஞ்ச தூரம் போனீங்கன்னா ஒரு பங்களா மாதிரி ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டை தான் சார் வாடகைக்கு எடுத்து அவன் அங்கதான் தங்கி இருந்தான். அவனோட கூட்டாளிங்க எல்லாம் சேர்ந்து அங்க குடிச்சிட்டு கூச்சல் போட்டுட்டு இருப்பாங்க. உண்மையை தானே சொல்றீங்க? உங்களை நம்பலாமா? நான் ஏன்பா போய் சொல்ல போறேன்? நான் சொன்னதெல்லாம் உண்மைதான்ப்பா. ஆனா இப்ப அந்த வீட்டுல யாரு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அவன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவனை பத்தி நான் விசாரிக்கிறது கூட இல்ல. ரொம்ப நன்றிங்கம்மா. சார், ஷாம் ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பங்கஜ், நாங்க முதல்ல அந்த ஸ்பாட்டுக்கு போறோம். அடுத்து என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும். எஸ் சார். சார், ஆனா நீங்க தனியா போறது அவ்வளவு சேஃப் இல்ல. நானும் வரேன். நோ பங்கஜ், நான் உங்களை பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. சரி சார். சூர்யா, வண்டி எடுங்க போலாம். யாரா நீங்க? எதுக்குடா என்ன கடத்துறீங்க? என்ன கடத்துனது நீங்க தானே? அண்ணம்மாக்கு மட்டும் தெரிஞ்சா? அண்ணம்மா பேரை சொல்லிலாம் மிரட்டுற? ஆமா, நீ அமெரிக்காக்காரி தானே? அமெரிக்காவுல கடத்தினா இப்படிதான் கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா? சரிதானே மச்சி? நான் பார்த்த இங்கிலீஷ் படத்துல ஹீரோயின் சண்டையெல்லாம் போடுவா. நீ என்னடானா இப்படி கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க? இப்படி என்ன கட்டி போட்டு பேசிக்கிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பாரு, இவன் இருக்கானேன்னு எனக்கு வெக்கமா தான் இருக்கு. அதான் நான் சும்மா இருக்கேன். சீ ராஸ்கல், ஒரு பொண்ணு கிட்ட இவ்ளோ அசிங்கமா பேசுறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நான் பேசுனதுக்கே என்னை மனுஷனான்னு கேக்குறிய? இப்ப எங்க தலை வரப்போறாரு. அவர் பேசுறத கேட்டுட்டு நீ என்னெல்லாம் சொல்ல போறியோ. யாரா நீ? முடிஞ்சா என் கட்ட அவுத்துட்டு பேசுடா. என்னம்மா அமெரிக்கன் பேபி? நீ நீ நானே தான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நீ என்ன க்ளோஸ் பண்ணி உள்ள அனுப்புன. இப்போ உன்னை க்ளோஸ் பண்ண நான் வெளியில வந்திருக்கேன். ராஸ்கல், நீ எப்படா வெளிய வந்த? சொல்லுடா, தப்பிச்சிட்டியா? நான் எங்க பேபி வெளியில வந்தேன்? டேய், பேபி கேக்குதுல, சொல்லுங்கடா. நான் இப்ப எங்க இருக்கேன்? ஜெயில தல. பாத்தியா அமெரிக்கன் பேபி, நான் இப்ப ஜெயில தான் இருக்கேன். உள்ள இருந்துகிட்டே தான் உன்னை தூக்கி இருக்கேன். தப்பிச்சு வெளியில வந்து உன்னை கடத்த நான் என்ன லூசா? இப்ப பாரு, யாருக்கும் என் மேல சந்தேகமே வராது. ஆட்டத்தோட ரூட்டே மாறி போச்சு. ஆனாலும் உன் லவரை சும்மா சொல்லக்கூடாது. ஜெயிலுக்குள்ள வந்து என்ன தேடுனா, ஆனா நான் அங்க இருப்பேன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அங்க என்ன பார்த்துட்டு அவன் முகம் போன போக்க பார்க்கணுமே. டேய், இவ்வளவு ஏதாவது பண்ணீங்களாடா? இல்லண்ணே. அதானே பார்த்தேன். என் கல்யாணத்தை நிப்பாட்டின பயவ. இவ கல்யாணத்தை ஒட்டு மொத்தமா நான் தான் நிப்பாட்டணும். ஒழுங்கா அன்னைக்கு எனக்கும் பத்மாவுக்கும் கல்யாணம் நடந்திருந்தா பிரச்சனை அவளுக்கும் எனக்கும் தானே நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருந்திருக்கலாம். ஆனா நீயா வாலண்டியரா வந்து பிரச்சனைய உன் தலைமையில போட்டுக்கிட்ட. பத்மா கழுத்துல தாலி கட்டின 5வது நிமிஷமே சூரிய வம்சத்தோட சொத்துக்கெல்லாம் நான் தான் வாரிசுன்னு மலைக்கோட்டை கட்டியிருந்தது இப்படி கிளச்சிட்டியே. உன்னை அப்படியே சும்மா விட்டுற முடியாதுமா. உன்னை சும்மா கொலை பண்றதுக்கு எனக்கு மனசே வரமாட்டேங்குது. என் பசங்களாம் நேத்துல இருந்து பெணாத்திக்கிட்டே இருக்கானுங்க. செம்ம ஃபிகர்னு சொல்லிக்கிட்டு. சொல்லு அமெரிக்கன் பேபி,
நீ செம்ம ஃபிகரா. வேணாடா, என்னை விட்டுடு. திரும்ப திரும்ப தப்பு பண்ணாத. நீ தப்பு பண்ணதுனால தானே ஜெயிலுக்கு போன. அதுக்கு என்ன ஏன்டா டார்ச்சர் பண்ற? தயவு செஞ்சு என்னை விட்டுடுடா. நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு சரிங்க சிஸ்டர், வெளியே போங்க சிஸ்டர்னு விட்டுறதுக்கு அவனை இவ்வளவு கஷ்டப்பட்டு கடத்தின. ஜெயிலுக்கு உள்ள இருந்துகிட்டே நான் உன்னை கடத்துறதுக்கு பட்ட பாடு இருக்கேன். ஐயோ, நீ என்னன்னா என்ன வெளியே விட்டுருன்னு ஈஸியா சொல்ற. அப்படி விட முடியாது அமெரிக்கன் பேபி. உன்னை வச்சு எனக்கு நிறைய காரியம் ஆக வேண்டியது இருக்கு. என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். நீங்க சாம் அந்த பக்கம் போய் தேடுங்க, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன். டேய், அவனை விடாதீங்கடா, அடிச்சு கொல்லுங்கடா. என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். வா மச்சான். என்னடா டேய், இங்கே வந்துட்டீங்களா? எல்லா இடத்துலயும் கோட்டை விடுற ஹீரோக்கெல்லாம் எப்படித்தான் கிளைமேக்ஸ்ல இந்த ஹீரோயினை தேடி கரெக்டா வந்துடுறீங்க? இவனுங்கள டேய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சம்பளம் எதுக்குடா கொடுக்குறேன்? வந்து புடிங்கடா. சாம், அனு, சாம், அனு. சாம், தேங்க்யூ அனு, ரொம்ப தேங்க்ஸ். நீ எப்படி இங்க வந்த? சாம், அதெல்லாம் சொல்ல இப்ப டைம் இல்ல, சீக்கிரமா போலாம். விடுங்கடா. டேய், விடுடா. சூர்யா, பிரதர், ஏய். அனு, ஏய். விடுடா. அனு, அனு. ஏய். சாம். 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 அனு, சாம், உனக்கு ஒண்ணும் ஆகலையே?
Are you okay? Thank God. Surya, are you okay? எஸ் சார், எனக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே? No, no, I'm all right. Sam, are you all right? ஐம் ஃபைன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இவ்வளவு தூரம் எனக்காக வந்து சண்டை போட்டு என்னை காப்பாத்தினதுக்கு. தேங்க்ஸ் சொல்ல நேரம் இல்லை. சீக்கிரம் வாங்க, ஹாஸ்பிட்டல் போகணும். அனுக்கு எல்லாம் ப்ளீடிங் ஆகிட்டு. பங்கஜ் சார், நீங்க போங்க, நான் மற்ற ஃபார்மாலிட்டிஸ்ல முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, போங்க. வா. இன்ஸ்பெக்டர், ஏய், நடரா ஸ்டேஷனுக்கு. அண்ணம்மா, நீ இப்படி பட்னியா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஒரு வாய் ஜூஸ் ஆவது குடி. இல்ல சாரதா, வேண்டாம். சாமுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம ஒரு சொட்டு தண்ணி கூட என் பல்ல படாது. அந்த சூரிய பிரகாஷ் 24 மணி நேரம் டைம் கேட்டு போய் இவ்வளவு நேரம் ஆச்சு. அவனையும் காணும், சூர்யாவையும் காணும். சாமுக்கு என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு சாரதா. அண்ணம்மா, உன் நல்ல மனசுக்கு சாமுக்கு ஒண்ணும் ஆகாது, நீ கவலைப்படாத. இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு எப்படி கவலைப்படாம இருக்கிறது? நம்ம வீட்லயே அந்த சூரிய பிரகாஷும் அனுவும் தங்கி இருந்தாங்க நினைக்க நினைக்க ரொம்ப அவமானமா இருக்கு. ஒரு சின்ன நிலத்தை வாங்குறதுக்கு இவ்வளவு கீழ்த்தரமாவா நடந்துப்பாங்க? இப்போ சாம வேற காணோம். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாமே இந்த சூரிய பிரகாஷோட பிளான் படிதான் நடக்குதோன்னு தோணுது. அண்ணம்மா, அங்க பாரு. சின்னத்தை, உனக்கு ஒண்ணும் ஆகலையே சார்? எனக்கு ஒண்ணும் ஆகல. அம்மா, சாம், உனக்கு ஒண்ணும் ஆகல? எனக்கு ஒண்ணும் ஆகல அம்மா, நான் நல்லா இருக்கேன். எங்க வீட்டுக்கு வந்த பொண்ணு நீ. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேம்மா. அந்த ஆண்டவன் தான் உன்னை காப்பாத்திருக்கான். சூரிய பிரகாஷ் சார் மட்டும் இல்லைன்னா அந்த மோகன் என்ன கொலைய பண்ணிருப்பான். ஐயோ, என்ன சொல்ற சார்? அவனா? என்ன சாம் சொல்ற? அவன் தான் ஜெயில இருக்கானே அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பணத்தால சில போலீஸை கையில போட்டுக்கிட்டு அவன் விளையாட்டு காமிச்சிட்டு இருந்திருக்கான். அவன் பண்ண போனை ட்ரேஸ் பண்ணி அவன் ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்த நாங்க கண்டுபிடிச்சோம். அவனோட சித்தியும் அதே இடத்த தான் சொன்னாங்க. நேரா அங்க போனோம். சாம் அங்கதான் இருந்தாங்க. அந்த மோகனும் இருந்தான். தம்பி, ரொம்ப நன்றின்னு சொன்னா அதெல்லாம் பத்தாதுன்னு எனக்கு தெரியுது. எங்க குடும்பமே உங்களை என்னெல்லாமோ சொல்லிட்டோம், வாய்க்கு வந்தபடி திட்டிட்டோம். மன்னிச்சிருங்க தம்பி. நீங்க யாருங்கிறத இன்னைக்கு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. சூரிய வம்சத்துக்கு வர இருந்த தீரா பழிய நீங்க இல்லாம ஆக்கிட்டீங்க. அதுக்கு சூரிய வம்சமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு தம்பி. ஆமா சார், சாமுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்தா எங்க குடும்பம் மொத்தமும் ரொம்ப நொந்து போயிருக்கோம் சார். ஆமா சார், ரொம்ப நன்றிங்க. நாங்க இங்க நடிக்க வந்தது தப்புதான். ஆனா எங்க நோக்கம் உங்களை ஏமாத்துறது இல்ல. எப்ப சாம கடத்திட்டாங்கன்னு சொன்னீங்களோ அப்பவே முடிவெடுத்துட்டேன். சாம கண்டுபிடிக்காம இந்த ஊரை விட்டு போக கூடாதுன்னு. நான் இவ்வளவு செஞ்சது சூரிய வம்ச குடும்பத்துக்காக தான். உங்களை இத்தனை நாள் ஏமாத்தினதுக்கான பிராயச்சித்தம் வச்சுக்கோங்க. நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. உங்களை போய் நாங்க தப்பா நினைச்சிட்டோம். ஆமா, அனு எங்கே? என்னமாச்சு? அண்ணம்மா, மோகன் என்ன கத்தியால குத்த ட்ரை பண்ணும்போது அனு சிஸ்டர் குறுக்க வந்துட்டாங்க. அதான் அவங்களுக்கு அடிபட்டுருச்சு. என்னம்மா இது? கொஞ்சம் கவனமா இருக்கிறது இல்லையா? இது சின்ன காயம்தான் அண்ணம்மா. ஆனா நீங்க என் கூட பேசாம இருந்திருந்தா அதான் எனக்கு ரொம்ப பெரிய காயமா இருந்திருக்கும். சின்ன வயசுலயே உனக்கு நல்ல பொறுப்பையும் புத்தியையும் ஆண்டவன் கொடுத்திருக்காமா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். இத்தனை நாள் இங்க தங்கி இருந்தோமே, கெட்ட பேரோட போறோமேன்னு புலம்பிக்கிட்டே இருந்த.
எனக்கு இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்குமா. சார், இந்த சந்தோஷத்தோட நம்ம இப்பவே கிளம்பிடலாம் சார். சார், வண்டி ரெடியா இருக்கு. சென்னையில உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை காத்துக்கிட்டு இருக்கு சார். எஸ் சார், இன்வெஸ்டர்ஸ்க்கு பதில் சொல்ல முடியல. நம்ம கிளம்பலாம் சார். அவ்வளவு சட்டுன்னு நீங்க கிளம்புறேன்னு சொன்னா நாங்க விட்டுருவோமா என்ன? நாளைக்கு நம்ம பூர்வீக நிலத்துல பூமி பூஜை இருக்கு. அதை இருந்து எல்லாரும் முடிச்சிட்டு போலாம். வாவ், இது நானே எதிர்பார்க்காத ஆன்டி கிளைமேக்ஸ். இதுக்கு தானே அனு நீ வந்த? அந்த நிலத்துல உன் கண்ணு முன்னாடியே நினைவில் வரத பார்த்துட்டு ஆபீஸ்க்கு வா. அப்பதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது இல்லம்மா, மீரா சொன்னதை கேட்டீங்கல்ல, ஏகப்பட்ட வேலைங்க பெண்டிங்ல இருக்க. நாங்க கிளம்புறோம். நோ, அப்படி ஒன்றும் அவசரம் இல்லை சார். நாளைக்கு நாம இருந்த பூமி பூஜையை கொண்டாடிட்டே போலாம். பெரியவங்க இவ்வளவு சொல்றாங்க, நாம முடியாதுன்னு சொல்றது அவ்வளவு நல்லா இல்ல சார். அப்புறம் என்ன, எல்லாரும் இங்கேயே தங்கிக்கோங்க. நாளைக்கு பூமி பூஜை. தாத்தாவுக்கு நினைவு இல்லம் கட்டுறதுக்கான முதல் செங்கலை சூரிய பிரகாஷ் சார் தான் எடுத்து வைக்கணும். என்னமா? சந்தோஷம்பா, அப்படியே நடக்கட்டும். நம்ம வாழ்க்கையில இது ஒரு மறக்க முடியாத நாளா இருக்கணும். பார்த்து எல்லா ஏற்பாடும் பண்ணுப்பா. சரிங்க அண்ணம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி, நீ ரெஸ்ட் எடுமானோ. சூப்பி, சூரிய பிரகாஷ்ங்கிறத சுருக்கி சூப்பின்னு கூப்பிட்டேன். நாராயணா, கூப்பிட்டியா? இல்ல சார். அதுல சூரிய பிரகாஷ் என் பேர் சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்தது. அது ஒண்ணும் இல்ல சார். நீங்க இன்னும் சுந்தரமாவே இருக்கீங்களா இல்ல சூரிய பிரகாஷா மாறிட்டீங்களான்னு சின்னதா செக் பண்ண சார். ஓ, இனிமே செக் பண்ணாத. நான் போலீஸ்க்கும் மேல. ஆமா சார், நீங்க பெரிய பிபிபி. அது இல்லடா, ஐ எம் விஐபி, வெரி இம்பார்ட்டன்ட் பொறுக்கி. புரியுதா? சுட்டுட்டு தான் பேசவே ஆரம்பிப்பேன். சார், எனக்கு ஒரு டவுட். இந்த துப்பாக்கி நிஜமாவே சுடுமா சார்? சார், போதும், நிஜமாவே சுடும். முதல்ல தூக்கி உள்ள வைங்க. எல்லாரும் கடவுளன் மனசுல நினைச்சு வேண்டிக்கோங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா, முதல் செங்கலை நீங்க வையுங்கம்மா. சூரிய பிரகாஷ், நீங்க வைங்க. இல்ல பரவாயில்ல, முதல்ல நீங்க வைங்க. போன தடவை நின்னு போன இந்த பூமி பூஜை இப்ப நல்லபடியா முடிஞ்சிருக்கு. சீக்கிரமே இந்த இடத்துல அவரோட மணிமண்டபம் பிரம்மாண்டமா வரணும். என்னானோ சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் அண்ணம்மா. நீ இன்னும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இந்த நிலத்துல மணிமண்டபம் மட்டும் வரப்போறதில்ல, நீ ஆசைப்பட்ட மாதிரியே லெதர் ஃபேக்டரியும் வரப்போகுது.
கண்ல இருந்து வர ஆனந்த கண்ணீரே சொல்லுது நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு. இத உனக்காகவோ சூரிய பிரகாஷ் தம்பிக்காகவோ செய்யல. இங்க ஃபேக்டரி வந்தா 2000 பேருக்கு வேலை கிடைக்கும்னு நீ சொன்ன பத்தியா, அதுக்காகத்தான் சம்மதம் சொன்னேன். இத்தனை நாள் நீங்க எங்க வீட்லயே இருந்தோம் இங்க யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்காம எங்க எல்லாருக்குமே நல்லது பண்ணிருக்கீங்க. பத்மா வாழ்க்கைக்கு ஒரு கெடுதல்னு வரும்போது இந்த நிலமும் வேண்டாம் ஃபேக்டரியும் வேண்டான்னு நீங்க சொன்னீங்களே, அப்பதான் நான் யோசிச்சேன். சாம் சொன்னா மணிமண்டபமும் வரணும் ஃபேக்டரியும் வரணும்னு நீயும் அவளும் பிளான் பண்ணீங்கன்னு. அதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. தினம் தினம் அவரோட மணிமண்டபத்தை 2000 பேர் கும்பிடுறாங்கன்னா அதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? எப்போ சூர்யாவையும் சாமியும் நீங்க 2 பேரும் உயிரை பணையம் வச்சு காப்பாத்துனீங்களோ அப்பவே நான் முடிவுக்கு வந்துட்டேன், இந்த நிலத்தை உங்களுக்கு கொடுத்து ஆகணும்னு. வீட்டுக்குள்ள வச்சு இதை சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல, அதனாலதான் இப்படி ஊரை கூட்டி சொல்றேன். சூர்யா, அந்த பத்திரத்தை எடுப்பா. சூரிய பிரகாஷ் வாங்க. வாங்கிக்கங்க. இனிமே இது உங்க நிலம், நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கோங்க. எங்க ஆசைப்படி மணிமண்டபம் வரட்டும், உங்க ஆசைப்படி ஃபேக்டரியும் வரட்டும். ஊர்க்காரங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். அண்ணம்மா, நீங்க மனசுல ரொம்ப உயர்ந்துட்டீங்க. உங்க முன்னாடி இப்ப நான் ஒரு தூசி மாதிரி நிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணம்மா. என்னம்மா நீ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க, நீ சந்தோஷமா இருக்கல்ல, அதுவே போதும்.